அமெரிக்காவிற்கு எதிரான போரில் வரலாற்று வெற்றி பெற்றுள்ளதாக ஈரான் அரசு தெரிவித்துள்ளது. அணு ஆயுத கொள்கையை கைவிட மறுத்த ஈரான் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் கடந்த பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி முதல் கூட்டு தாக்குதல் நடத்தி வந்தது. இதில் ஈரானின் உச்ச தலைவர் அலி அயதுல்லா கமேனி, அவரது குடும்பத்தினர், ராணுவ உயர் அதிகாரிகள் என 50 பேர் கொல்லப்பட்டனர். இதற்கு பதிலடி கொடுத்த ஈரான் அமெரிக்காவிற்கும் இஸ்ரேலுக்கும் ஆதரவளிக்கும் வளைகுடா நாடுகள் மீதும் இஸ்ரேல் மீதும் தாக்குதல் நடத்தினர். மேலும் ஹோர்முஸ் நீரிணையை மூடியது 5வது வாரமாக போர் தொடர்ந்து வந்த நிலையில் ஹோர்முஸ் நீரிணையை திறக்க ஈரானுக்கு அமெரிக்கா காலக்கெடு விதித்தது. இந்நிலையில் ஈரான் மீதான தாக்குதலை 2 வாரங்களுக்கு நிறுத்தி வைப்பதாக அமெரிக்கா அறிவித்தது. இந்த நிலையில் போர் நிறுத்தம் ஈரானுக்கு கிடைத்த வரலாற்று வெற்றி என ஈரான் அரசு அறிக்கை வெளியிட்டுள்ளது. அந்த அறிக்கையில் வரிகளை நீக்குதல் உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை குற்றம் புரிந்த அமெரிக்கா ஏற்றுக்கொண்டால் மட்டுமே போர் முடிவுக்கு வரும் என கூறியுள்ளது.